வெல்கம் டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 3.1ல கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். சால்வ் த ஈக்குவேஷன். ஒரு கியூபிக்கல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் இட் இஸ் given that two of its roots are in the ratio 3:2. சரியா, அதில் ரெண்டு ரூட் வந்து 3:2ங்கிற ரேஷியோவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கியூபிக்கல் ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் கியூப் மைனஸ் 9x ஸ்கொயர் பிளஸ் 14x பிளஸ் 24 ஈக்குவல் டு 0. சரியா, சால்வ் பண்ணுமா? சரி, இப்போ பாருங்க, டிகிரி ஆஃப் கிவன் ஈக்குவேஷன் இஸ், நம்ம என்ன எப்படி சம்ம சால்வ் பண்ண போறோம்? எப்பவும் போல ஃபண்டமெண்டல் தியரம் யூஸ் பண்ண போறோம். என்ன சொல்ல போறாங்க? நம்ம கியூபிக்கல் ஈக்குவேஷன் நம்ம எப்படி ஆரம்பிப்போம்? கண்டிப்பா 3 ரூட்ஸ் இருக்கும் அப்படின்னு ஆரம்பிப்போம். சரியா, டிகிரி ஆஃப் கிவன் ஈக்குவேஷன் 3 and it has exactly 3 roots. எதோடி? பை ஃபண்டமெண்டல் தியரம். பை ஃபண்டமெண்டல் தியரம். ஃபண்டமெண்டல் தியரம். Fundamental theorem of algebra. சரியா, ரைட். let it be. என்னென்ன இருக்கலாம் அந்த ரூட்ஸ்? ஒரு ரூட் ஆல்ஃபான்னு எடுத்துக்க போறேன். சரியா, இன்னும் பீட்டா காமாக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 3:2ங்கிற ரேஷியோ யூஸ் பண்ணா என்ன? அந்த HCF இன்ட்ரோடியூஸ் பண்ண 3p 2pன்னு எடுத்துக்கலாமா? ஸோ அதனால ஒரு ரூட் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன், இந்த ரெண்டு ரூட்டு 3p 2pன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டு ரேஷியோ பண்ணா நம்ம p கேன்சல் ஆகி 3:2 வருமா? அதனால 3:2 யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ரைட்டா, இப்போ நம்ம ரூட்ஸ் என்ன? ஆல்ஃபா கமா 3p கமா 2p. சரியா, ரைட். இப்போ நம்ம சம் எப்போ மூலம் ப்ரொசீட் பண்ணலாம். எப்படி ப்ரொசீட் பண்ண போறோம்? சம்மேஷன் ஆஃப் 1 என்னது? சம் ஆஃப் ரூட்ஸ் 1 at a time என்னது? ஆல்ஃபா பிளஸ் 3p பிளஸ் 2p. என்ன சொல்லுவோம்? -1 ஹோல் பவர் 1. 1 at a timeனா -1 ஹோல் பவர் 1. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் 3 -1. 1 at a timeக்கு 1 சப்ட்ராக்ட் பண்ணுவோம் டிகிரியில. அப்ப 3 -1 என்ன? 2 ஆயிடும். அப்ப x ஸ்கொயர்ட் கோஎஃபிஷியன்ட், x ஸ்கொயர்ட் கோஎஃபிஷியன்ட் -9. இங்க ஒரு மைனஸ் ஆஃப் -9 பிளஸ் 9. சரி, ரைட். அப்போ இதை சிம்பிளை பண்ண ஆல்ஃபா பிளஸ் 5p ஆயிடுமா? 3p பிளஸ் 2p 5p. அப்போ ஆல்ஃபா பிளஸ் 5p ஈக்குவல் டு 9னா நான் ஆல்ஃபா தேவைப்படுங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணி எழுதி வச்சிருக்கேன். ஆல்ஃபா ஈக்குவல் டு 9 மைனஸ் 5p. சரியா, ரைட். அடுத்து என்ன பண்ணலாம்? நம்ம இந்த 5p அடுத்த பக்கம் போயிருக்கு, 9 மைனஸ் 5p. ரைட்டா, இப்போ சமேஷன் 2 என்னது? 2 at a time. சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் டேக்கன் 2 at a time. ரைட்டா, மல்டிப்ளை பண்ணுமா? ஆல்ஃபா இன்டு 3p, அப்புறம் என்ன? ஆல்ஃபா இன்டு 2p, அதுக்கப்புறம் என்ன? 3p இன்டு 2p, 2 at a time. சரி, இப்போ என்ன வரப்போகுது? இது ஒரு 3p ஆல்ஃபா, இது ஒரு 2p ஆல்ஃபா, சேர்த்தா 5p ஆல்ஃபா அல்லது 5 ஆல்ஃபா p, எல்லாம் ஒண்ணுதான். ரைட், இங்க என்ன? 6p ஸ்கொயர். சரி, இங்க என்ன இருக்கு? எப்பவும் போல நம்ம என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்க 2 at a timeனா -1 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கும், கோஎஃபிஷியன்ட்ல 2 சப்ட்ராக்ட் பண்ணுவோம். வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x to the power என்ன? 3 - 2. வேரியபிளோட பவர்ல 2 சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்ப என்ன வரும்? x வரும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x என்னது? 14. இங்க இது பிளஸ் ஆயிடும் ஸ்கொயர் பண்ணும்போது. அப்ப 14 தான் வேல்யூ. இங்க என்ன? 5 ஆல்ஃபா p பிளஸ் p ஸ்கொயர். இதுல என்ன? p காமனா இருக்கு பாருங்க ரெண்டுலயும். அந்த p நான் காமனா எடுத்துற போறேன். எடுத்தா என்ன வரப்போகுது? 5 ஆல்ஃபா பிளஸ் 6p. சரியா, 5 ஆல்ஃபா பிளஸ் 6p ஈக்குவல் டு 14. இது செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் எப்பவும் போல நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் 3 ரூட் தான் இருக்கு. அப்ப எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ என்ன? 6p ஸ்கொயர் ஆல்ஃபா ஆயிடும். இங்க என்ன? -1 ஹோல் கியூப் போட்டு டிகிரியில x பவர் டிகிரியோட 3 சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம். அந்த 3 at a time பண்ணும்போது அப்ப x பவர் 0 ஆயிடும். அப்ப என்ன? கான்ஸ்டன்ட் டேர்ம் எவ்வளவு? 24. இங்க என்ன? மைனஸ் வரப்போ -24. அப்போ இங்க பாருங்க, இந்த 6ஐயும் இந்த 24ஐயும் கேன்சல் பண்ணானே 4 6 are 24. அப்போ -4 வரப்போகுது. ஸோ p ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு -4. தேர்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. சரி, ரைட். இப்போ இந்த 3 ஈக்குவேஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம் சம்ஸ். சரியா, பட் ஸ்டில் இந்த 3 ஈக்குவேஷன்ஸை நம்ம நிறைய காம்பினேஷன் எடுக்க முடியும். 1 2 எடுத்து சால்வ் பண்ணலாம், 2 3 எடுத்து சால்வ் பண்ணலாம், 1 3 எடுத்து சால்வ் பண்ணலாம். சரியா, நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஒரு மெத்தட் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு, எக்ஸாம் கொஸ்டினுக்கு என்ன தேவை அதை முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்? டிஸ்கஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்து சம் முடிச்சிட போறேன். அதுக்கப்புறம் அடிஷனல் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படி 2 3 பண்ணா என்ன மாதிரி ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். அதே 1 3 எடுத்தா என்ன மாதிரி ரிசல்ட் வருது நம்ம அடிஷனல் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். சரி, அதை தனியாக பண்ணுவோம். சரி, லாஸ்ட்ல பண்ணுவோம். இப்போதைக்கு நான் சம் எப்பவும் போல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ முடிக்க போறேன். ரைட்டா, ஸோ இப்போ 1 2 பாருங்க. 1வது ஈக்குவேஷன் 2வது ஈக்குவேஷன் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டா என்ன ஆகும் பாருங்க. இந்த ஆல்ஃபாக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ண போறேன்? 9 - 5p உள்ள சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆகும் பாருங்க. இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா p ஆயிடும். அப்ப நம்ம ஈஸியா p சால்வ் பண்ணலாம்ல. ஸோ அந்த பிளான்ல நான் என்ன பண்ண போறேன்? ஆல்ஃபாக்கு பதிலாக நான் சப்ஸ்டிட் 1 in 2 லைன் ஆகும். p into 5 into ஆல்ஃபாக்கு பதிலாக 9 - 5p plus 6p equal to 14. சரியா, இப்போ இங்க என்ன வரப்போகுது? 5 into 9 45, 5 into 5 25, 6p equal to 14. நெக்ஸ்ட் இப்போ என்ன வரப்போகுது பாருங்க. 45 into p 45p ரைட்டா. இங்க என்ன? -25p plus 6p -19p.
இப்போ மைனஸ் 19p இன்ட்டு p என்ன மைனஸ் 19p ஸ்கொயர், இங்கே என்ன வரும் 14 வரும். சரியா, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும் பாருங்க, நான் மைனஸ் 19p ஸ்கொயர் அந்த பக்கம் ப்ளஸ் 19p ஸ்கொயர் ஆகிடும், 45p அந்த பக்கம் மைனஸ் 45p, இந்த 14 அங்கேயே இருக்குது ப்ளஸ் 14. இதான் ஈக்குவேஷன், இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். கரெக்ட் தானே? இப்போ என்ன வரும், நமக்கு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும், 19 இன்ட்டு 14 வரணும். கரெக்ட் தானே? 19 இன்ட்டு 14. ஆனால் ரெண்டு என்ன சேம் சைன், ப்ளஸ் சைனில் இருக்குது, அப்போ என்ன சேம் சைனில் உள்ளது. அதே இடத்துல சென்டரில் மைனஸ் வருது, அப்போ என்ன அர்த்தம், மைனஸில் உள்ள ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறோம், அப்போ ஆட் பண்ணி அந்த மைனஸ் 45 கொண்டு வரணும். சரியா, ஆட் பண்ணும்போது 45 வர்ற மாதிரி இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன பண்ணலாம், இது என்ன 19 இன்ட்டு 2 இன்ட்டு 7 பிரிக்கலாம். பாருங்க, இது காம்பினேஷன் இப்போ இப்படி பண்ணால் என்ன, ஆட் பண்ணால் 45 வராது. இப்போ வேற காம்பினேஷன் என்ன, 38 7 எடுத்துங்க, 38 7 எடுத்தா என்ன வரும், ஆட் பண்ணால் 45 வந்துடும்ல. அப்போ நான் மைனஸ் 38 மைனஸ் 7p பிரிக்கிறேன். சரியா, பிரிச்சா என்ன ஆகும், எப்பவும் போல 19p காமனா எடுத்தீங்க, இங்கே p மைனஸ் 2, இங்கே 7 மைனஸ் 7 காமனா எடுத்தா p மைனஸ் 2, p மைனஸ் 2 காமனா வெளியே எடுத்தா 19p மைனஸ் 7. இதெல்லாம் நம்ம எப்பவும் போல p மைனஸ் 2 ஈக்குவல் டு p ஈக்குவல் டு 2 ஒரு ரூட், 19p மைனஸ் 7 ஈக்குவல் டு p ஈக்குவல் டு 7/19. சரியா, ரெண்டு ரூட் கிடைச்சாச்சு. ரைட், இப்போ அப்போ நமக்கு p ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு, நம்ம ரூட்ஸ் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணும். சரியா, நமக்கு ஆல்பா வேல்யூ என்ன, p ஈக்குவல் டு 2 இருக்கும்போது ஆல்பா என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். சரியா, p ஈக்குவல் டு 2 போட்டா என்ன வரப்போகுது, 5 இன்ட்டு 2 10, 9 மைனஸ் 10 என்ன மைனஸ் 1. அதே இங்க ஆல்பாக்கு என்ன 7/19 கிடைச்சிருக்கு, 7/19 p ஈக்குவல் டு 7/19 கிடைச்சிருக்கு, அது ஆல்பா கண்டுபிடிங்க, மைனஸ் 5 இன்ட்டு 7/19. சரியா, இப்போ நம்ம 19 டினாமினேட்டர் இருக்கு, அப்போ எல்சிஎம் எடுப்போம், 19ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றேன் இங்க, அப்போ என்ன வரும் 171, அதான் 19 இன்ட்டு 9 எவ்வளோ 171, மைனஸ் 35/19 சப்ட்ராக்ட் பண்ண 136/19. சரி, இப்போ பாருங்க கேஸ் 1, கேஸ் 1 என்ன, ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ நம்ம கேஸ் 1 இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம், ஆல்பா நமக்கு என்ன வந்திருக்கு மைனஸ் 1 வந்திருக்கு, எப்போ p ஈக்குவல் டு 2 இருக்கிறப்போ. ரைட்டா, அப்போ p ஈக்குவல் டு 2 போட்டா என்ன 3 இன்ட்டு 2 6, 2 இன்ட்டு 2 4. சரியா, இது ஒரு ரிசல்ட். அடுத்து கேஸ் 2, கேஸ் 2 ரிசல்ட் என்ன, நம்ம வந்து p ஈக்குவல் டு 7/19 போட்டோம்னா ஆல்பா என்ன வரும் பாருங்க, ஆல்பா வந்து 136/19. அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்பா வந்து 136/19, pக்கு பதிலாக என்ன பண்ணுங்க 7/19 போட்டால் என்ன ஆகும், 3 இன்ட்டு 7 21/19, அப்புறம் 7/19 போட்டால் 2 இன்ட்டு 7 14/19. சரியா, ரைட். எக்ஸாம் புக் பேக்ல வந்து இதோட முடிச்சிட்டாங்க, இந்த ரெண்டு ஆன்சரை கொடுத்துட்டு சம முடிச்சிட்டாங்க. சரி, புக் பேக்ல இந்த ரெண்டு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் கரிக்குலம் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க கொடுத்தது முடிச்சாச்சு. என்ன காரணம்னா இதை இன்னும் டெப்தா போனா டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்கும், நிறைய டீப்பா போக வேண்டியிருக்கனால இதோட ஸ்டாப் பண்ணி சம முடிச்சிட்டாங்க. பட் நம்ம இதோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இதோட ப்ரெசென்ட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஆன்சரை நீங்க போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. என்னது ரூட்ஸ் ஆர் இதை எழுதுங்க, அண்ட் திஸ் ரெண்டை எழுதி விட்டு புக் பேக்ல இதாக இருக்கு. ரைட், ஆனால் ஆக்சுவல் ஆன்சர் என்ன, ஓகே கரிக்குலம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப டெப்தா போகுங்கனால அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரியா, நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், இப்போ நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஸோ எக்ஸாமுக்கு இதுக்கு மேலே டிஸ்கஸ் பண்ணுற நீங்கள் எழுத தேவையில்லை எக்ஸாம். ரைட்டா, இதோட ஸ்டாப் பண்ணிங்க, இந்த ரெண்டை எழுதி முடிச்சிருங்க. ரைட், இப்போ நம்ம என்ன ஆரம்பிக்கிறோம் பாருங்க, எக்ஸாக்ட்லி 3 ரூட்ஸாக இருக்கும்னு சொல்கிறோம், ஆனால் ஆன்சர் என்ன பண்ணுறோம் 6 ரூட் ப்ரெசென்ட் பண்ணுறோம். அப்போ தியரம் வி ஆர் வயலேட்டிங் த தியரம். தியரம் என்ன சொல்லுது, 3 ரூட் தான் இருக்கும், டிகிரி எத்தனவோ அத்தனை ரூட் தான், எக்ஸாக்ட்லி n ரூட்ஸ் தியரம்லே சொல்றாங்க. அப்புறம் நம்ம எப்படி 6 ரூட் கொடுக்க முடியும், கொடுக்கக்கூடாது, அப்போ ஏதோ மிஸ்டேக் இருக்குது. இதெல்லாம் IIT JEE இதுக்கு அடுத்து தான் கொஸ்டினே கேட்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ற மாதிரி இந்த நாலேஜ் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் IIT JEE எழுதுனீங்கன்னா. சரியா, ரைட். இப்போ பாருங்க, இப்போ நான் எக்ஸுக்கு வந்து கிடைச்ச -164 இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, சாட்டிஸ்ஃபை பண்ணும். சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னே இதில் -1 போட்டால் என்ன வரும், இது -1, இது ஒரு -9 -10, இது என்ன ஆகும், இது ஒரு -14 -24 +24 0. சாட்டிஸ்ஃபைடா? அதே மாதிரி நீங்கள் 6 4 போட்டாலும் ஆன்சர் சாட்டிஸ்ஃபை ஆகும். சரியா, இப்போ கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, எனக்கு 3 ரூட் கிடைச்சாச்சு. சரியா, எக்ஸாக்டா 3 ரூட் தான் இருக்கணும் தியரம் படி, அதனால எனக்கு 3 ரூட் கிடைச்சாச்சு. இந்த ரூட்டு கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணல, நீங்க ஸ்ட்ரைட்டாவே எழுதலாம், செக் பண்ண அவசியம் இல்லை. தியரம் தெளிவா சொல்லுது 3 தான் இருக்கணும். 3 சாட்டிஸ்ஃபை பண்ணா கரெக்டா எழுதிடலாம். இது சாட்டிஸ்ஃபை பண்ணான்னு சொல்லிட்டு சம் முடிச்சு போயிட்டே இருக்கலாம். என்ன எழுதுறேன் பாருங்க, when we substitute x as -1 or 6 or 4, the given equation satisfied. சரியா, by fundamental theorem of algebra, cubic equation has exactly 3 roots. Case 2 roots not satisfying given equation. நம்ம செக் பண்ணாமலே சொல்லலாம் தியரம் படி. சரியா,
therefore record roots are -146 மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம். இது ஒரு கேஸ். ஐஐடி ஜேடபிள்யூ இவ்வளோதான் பண்ண முடியும், டைம் அவ்வளோதான் இருக்கும், நம்ம சம முடிச்சிடலாம். எது சைடு ஷிஃப்ட் அது மட்டும் விட்டு மற்ற வராதுன்னு விட்டுறலாம். 3 தான் இருக்கும் தியரம் படி. இப்போ நான் எதுக்கும் செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு ரூட்டை எடுத்து இந்த இதில் ஒரு கேஸ் எடுத்து செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, வராதுன்னு காட்டுறதுக்காக. சரியா? இப்போ பாருங்க, எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், 14/19 கொஞ்சம் சின்ன வேல்யூ இருக்குனால அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சரியா? 14/9 ஹோல் கியூப், அதனால 14 கியூப் 19 கியூப் ஆயிடுச்சு. இங்கே என்ன 19 × 14 ஸ்கொயர் 19 ஸ்கொயர். பட் இங்கே 19 கியூப் இருக்குனால 19ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணி எல்சிஎம் எடுக்கிறேன். சரியா? ரைட். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இங்கே என்ன இருக்கு, 14 × 14/19, இங்கே 19 ஸ்கொயர். இதில் இங்கே வந்து 14 ஸ்கொயர் நியூமரேட்டில், இதுலேயும் 14 ஸ்கொயர் இருக்குது, இதுலேயும் 14 ஸ்கொயர் இருக்குது. அப்போ இங்கே 19 இருக்குது. 19 ஸ்கொயர் ஆக்குனா அதையும் வெளியே எடுத்துடலாங்க்கா. நான் 19ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணி 14 ஸ்கொயர் 19 ஸ்கொயர் அப்படியே வெளியே எடுத்துடலான்னு பிளான் பண்ணுறேன். சரியா? ரைட். இப்போ நம்ம என்ன செய்யலாம் பாருங்க, +21. இதில் 14 ஸ்கொயர் 19 ஸ்கொயர் வெளியே வந்தால் இங்கே 14/19 இருக்கும். இந்த 14 ஸ்கொயர் 19 ஸ்கொயர் வந்து 9 × 19 ஒரு -171. இங்கே என்ன 14 ஸ்கொயர் 19 ஸ்கொயர் வெளியே வந்து இங்கே ஒரு 19 மட்டும் இருக்கும், +24. சரியா? இப்போ என்ன, இதை எல்சிஎம் மறுபடியும் எடுத்தோம்னா இங்கே எல்சிஎம் தேவையில்லை, 19 எல்சிஎம் காமனாக இருக்கு. 14 - 171 போட்டால் -157/19. சரியா? இப்போ இது 19ல டிவைட் ஆகுமானா டிவைட் ஆகாது கண்டிப்பாக. என்ன காரணம், இது 19ஓட மல்டிபிள்னா என்ன வரணும், 152 வந்தால் 19 மல்டிபிள், 157 19ஓட மல்டிபிள் கிடையாது. அப்போ இது கண்டிப்பாக ஏதோ ஃப்ராக்ஷன் வரப்போகுது. சரியா? அப்போ ஃப்ராக்ஷனில் வரும்போது என்ன ஆகும், கண்டிப்பாக நமக்கு ஆன்சர் வந்து சிம்பிளிஃபை ஆகி என்ன பண்ணாலும் இங்கே என்ன சிம்பிளிஃபைட் ஃபார்ம் வந்து 19ஓட மல்டிபிளை வந்து கேன்சல் ஆக போகிறது கிடையாது. சரிதானே? இது ஃப்ராக்ஷன் வந்தான்னா வந்துச்சுன்னா இந்த இது கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆக போகிறதே கிடையாது. அப்போ கேன்சல் ஆகலைன்னா அப்போ என்ன கண்டிப்பாக ஆன்சர் வந்து 0 ஆக வாய்ப்பே இல்லை. அப்படின்னா நான் ≠0 முடிச்சிருக்கேன். அப்போ இது என்ன, இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் அது கிடைக்காது ஆன்சர். அப்போ எக்ஸஸ் ரூட்ஸ் வருது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சம்ம இதோட விட போறதில்ல, இன்னும் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேற மெத்தட்ல ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு இன்னும் குழப்பமாகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 1 and 2 எடுத்தேன், எனக்கு இந்த மாதிரி ரூட்ஸ் வந்துருக்கு, கேஸ் 1 கேஸ் 2. நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா 2 and 3 எடுத்து பார்ப்போம், அங்கே என்ன மாதிரி ரூட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். சரியா? அப்புறம் நம்ம என்ன செய்வோம், 1 and 3 எடுத்து பார்ப்போம், அங்கே எந்த மாதிரி ரூட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூட்ல போய் ஆன்சர் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா? அப்போ அந்த ரூட்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாத்துலேயுமே ஃபைனல் ஆன்சர் எந்த ரூட்ல போனாலும் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்க போகுது பாருங்க, இந்த ஒரு ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சராக கிடைக்கும். நமக்கு வேற ரூட்ல போனால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குமானா கிடைக்காது பாருங்க. அப்போ வேற வேற ஆன்சர். இப்போ இந்த 1 and 2க்கு இந்த ரூட் கிடைச்சிருக்கு, எக்ஸஸ் ஆன்சர் அன்னெசரி, இது நமக்கு தேவையானது கிடையாது. அடுத்தது நம்ம வேற காம்பினேஷன் எடுக்கும்போது நமக்கு இதே மாதிரி கிடைக்குமானா இதே கிடைக்காது, வேற கிடைக்கும் பாருங்க. நம்ம அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம 2 தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன மாதிரி ரிசல்ட் வருதுன்னு. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்ல தேர்ட் ஈக்குவேஷன்ல பாருங்க பிங்கிறது காமனா இருக்கு, ரைட்டா? ஸோ அந்த பியை நம்ம எலிமினேட் பண்ணிடுமா, டிவைட் பண்ண கேன்சல் பண்ணலாம். சரியா? அதான் நான் வந்து 2/3 பண்றேன். இது நியூமரேட்டர்ல செகண்ட் ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, தேர்ட் ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன். இதுல பி கேன்சல் ஆனா இங்க பி ஆல்பா இருக்கும், இங்க 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 7/-2. சரியா? இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம், கிராஸ் பண்ணிடலாம். -2 × 5α + 6p, இங்க 7 × p ஆல்பா. சரியா? இங்க என்ன பிராக்கெட் ஓபன் பண்றேன், எழுதிருக்கேன், இங்க 7p ஆல்பா இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், நான் கண்டுபிடிச்சிருக்க ஆல்பா = 9 - 5p. இந்த மெத்தட்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா 3 ஈக்குவேஷனுமே யூஸ் பண்றோம். சரியா? போன மெத்தட்லயே 3 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணல, அடுத்து வரக்கூடிய மெத்தட்லயே நம்ம 3 ஈக்குவேஷன் பண்ண போறது இல்ல, 2 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். பட் இதுல மட்டும் 3 ஈக்குவேஷனுமே கம்பைன்டா யூஸ் பண்றோம். சரியா? ரைட். இப்போ ஆல்பாக்குள்ள 9 - 5p போடுறேன், இந்த பக்கமும் ஆல்பா இருக்கு, அதுக்கும் 9 - 5p போடுறேன். இப்போதான் என்ன ஆகும், ஈக்குவேஷன் ஃபுல்லா p ஆயிடும். சரியா? இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம், -90 இது ஒரு +50 ஆயிடும், -12p இங்க இங்க +63p இங்க -35p². சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன, இங்க 35p² -35p² இந்த பக்கம் +35p² ஆயிடும். சரியா? அடுத்து என்ன இருக்கு, இங்க -63 இந்த பக்கம் -63 -63 -12 -75 -75 +50 என்ன -25p. அடுத்து என்ன இருக்கு, இந்த -90 இருக்கு, = 0. இப்போ நம்ம 5 டேபிள்ல டிவைட் பண்ணா என்ன பாருங்க, 7p² - 5p - 18 = 0. சரியா? இப்போ இந்த ஈக்குவேஷனை திரும்ப எடுத்து எழுதிங்க. ஸோ ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் 7 × 18 மைனஸ்ல வருது, அப்போ டிஃபரன்ஸ் பண்ணி தான் மிடில் டேர்ம் கொண்டு வர போறோம். அப்போ இந்த 18 2 × 9 ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறேன்,
7 into 2 14 9 டிஃபரன்ஸ் வந்து 5 அதனால -14 9 எடுத்துக்கிறேன் சென்டர் வேல்யூ மைனஸ் இருக்கனால ரைட்டா இப்போ ஸ்ப்ளிட் பண்றேன் -14p + 9p பிரிச்சு எழுதிருக்கேன் இப்போ நான் 7p காமனா எடுத்தேன் இங்க 9 காமனா எடுத்துர்க்கேன் p - 2 காமனா எடுத்தா 7p + 9 * p - 2 இங்க p = 2 வந்தாச்சு ஆன்சர் சரியா இன்னொரு ஆன்சர் என்ன வருது பாருங்க -9/7 வருது அங்க என்ன வந்தது 7/19 வந்தது அங்க நமக்கு சரியா இங்க என்ன வருது -9/7 வருது புக் பேக்ல வந்து அதான் கொடுத்திருக்காங்க எது p வேல்யூ வந்து 7/19 வந்து தான் கொடுத்துருக்கு அதான் 2p 3p போடும் 14/19 21/19 எழுதிருக்கும் சரியா ரைட் இப்போ நம்ம எப்பவும் போல 2 கேसेस கேஸ் 1 p = 2 ஆ இருக்கும்போது ஆல்பா கண்டுபிடிக்கணும் என்ன 9 - 10 அதுல போட்டா 5p க்கு -10 சோ -1 அப்ப ரூட்ஸ் என்ன -1, 2p னா ஒரு 2 * 2 4 3p க்கு ஒரு 3 * 2 6 இது ஒரு ரூட் இதான் கரெக்ட்டான ரூட் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது given equation அடுத்து பாருங்க p = -9/7 போட்டா என்ன ஆன்சர் வருதுன்னு பாப்போம் 9 - 5p எழுதிருக்கேன் சோ 9 + 45/7 ஆயிடுது 5 * 9 45 again 7 LCM எடுத்தானே 63 ஆகும் 7 * 9 63/7 அப்ப என்ன 63 + 45 108/7 இப்போ ரூட்ஸ் என்ன பாருங்க 108/7 கமா அங்க என்ன இருக்கு -18/7 ஏன்னா 2p அடுத்து 3p p யோட வேல்யூ தானே இப்ப 2p வந்து அப்ப 2p னா -18/7 3p னா -27/7 இங்க என்னதான் வரப்போகுது இத சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாது இந்த 3 மட்டும் தான் என்ன பண்ணும் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் இந்த 3 ரூட்ஸ் மட்டும் தான் சோ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜீப்ரா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபைனல் டிசிஷன் மேக்கிங்ல அடுத்து இந்த மெத்தட் முடிச்சாச்சு தேர்ட் மெத்தட் போலாம் பாருங்க தேர்ட் மெத்தட் என்ன காம்பினேஷன் 1 and 3 நம்ம எடுக்கல அதை நம்ம எடுப்போம் சரியா 1 and 3 ல என்ன 1 வந்து ஆல்பா இங்க இருக்கு சரியா இன் டர்ம்ஸ் ஆஃப் p இங்க அப்ப இந்த ஆல்பா பதிலா அந்த இத சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஈக்குவேஷன் ஃபுல்லா p ஆயிடுமா இப்போ என்ன பாருங்க p² * ஆல்பா பதிலா 9 - 5p சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் பண்ணா என்ன பாருங்க p² * 9 9p², p² * -5p -5p³ = -4 இப்போ இந்த -5p க்கு அந்த கூட +5p³ ஆயிடுமா இந்த 9p² அந்த கூட -9p² -4 = 0 இப்போ நான் இந்த மெத்தட் வந்து என்ன சொல்வேனா தேவையில்லாததுன்னு சொல்வேன் பாருங்க ஏற்கனவே கியூபிக்கல் ஈக்குவேஷன் தான் இருக்கு சரியா நம்ம இந்த டெக்னிக்கலா யூஸ் பண்ணி என்ன பண்ணோம் அட்லீஸ்ட் அது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாவது மாத்த கத்துக்கணும் மாத்த முயற்சி பண்ணணும் சரியா ஆனா நம்ம பண்ண மெத்தட் பாருங்க மறுபடியும் நம்ம p³ வந்து நிக்கிறோம் சரியா நான் எதுக்கு இதை போய் சால்வ் பண்றதுக்கு இங்கேயே சால்வ் பண்ணலாமே இந்த சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட்ல சொல்றது புரியுதா உங்களுக்கு சோ அப்போ நான் இந்த ரூட் போறது வந்து கண்டிப்பா யூஸ்லெஸ் p³ இது ஒரு கியூபிக்கல் ஈக்குவேஷன் அதை சால்வ் பண்றதுக்கு மறுபடியும் இன்னொரு கியூபிக்கல் ஈக்குவேஷன் வச்சு நான் சால்வ் பண்றேன் என்னது டைம் வேஸ்ட் ஒன்னு ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் இந்த 3 ஈக்குவேஷன் இருக்கு பாருங்க இதை வச்சு நீங்க டைரக்டா சால்வ் பண்ணாலும் இந்த மாதிரி கியூபிக்கல்ல வந்து நிக்கும் புரியுதா இந்த மேட்டை 3 ஈக்குவேஷன் ஆல்ரெடி இருக்கு பாருங்க ஆல்பா + பீட்டா + காமானே வச்சுக்கிட்டோம் நீங்க இந்த கண்டிஷனே கொடுக்கலன்னு வைங்க 3:2 கண்டிஷன் கொடுக்காமலே நான் ஆல்பா + பீட்டா + காமான்னு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம் அடுத்து என்ன ஆல்பா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்பா இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம் இங்க என்ன ஆல்பா பீட்டா காமான்னு மூணாவது ஈக்குவேஷன் 3 அன்னோனுக்கு 3 ஈக்குவேஷன் இருக்கு நம்ம சால்வ் பண்ண முடியும் அதை வச்சேமோ ஆனா என்ன நடக்கும்னா இந்த மாதிரி மறுபடியும் கியூபிக்கல் வந்து நிக்கும் அந்த கியூபிக்கல்ல வந்து நிக்குங்கிறதுக்காக தான் என்ன செய்றாங்க ஒரு கண்டிஷன் கொடுத்து நம்மள குவாட்ராட்டிக் ஃபார்ம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க சரியா ஆனா நம்ம இந்த மாதிரி ஈக்குவேஷன் இத கூட இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஸ்ட்ரைட்டா கியூபிக்கலுக்கு வந்து நிக்குது அப்போ இந்த மெத்தட் எல்லாம் யூஸ் பண்ண மெத்தட் எல்லாமே வேஸ்ட் ஸ்ட்ரைட்டா பேசாம இதையே இந்த மெத்தட்ல நம்ம பண்ணிடலாம் பட் ஸ்டில் நம்ம பண்ண போறது சார் ஏன்னா எந்த மாதிரி ஆன்சர்ஸ் வருது அப்படி டிஸ்கஸ் பண்றதுக்கு ஏன்னா இந்த பாருங்க இதுல இது மட்டும் சேமா வருது இங்க டிஃபரெண்டா வருது இங்க எந்த மாதிரி ஆன்சர் வந்து மறுபடியும் டிஸ்கஸ் பண்ண நம்ம எனிவே கண்டினியூ பண்ண போறோம் சரியா இப்போ நான் இதை சிந்தட்டிக் டிவிஷன்ல பண்ண போறேன் 5 இதில் -9 இங்க 0 ஏன்னா x² டேர்ம் x டேர்ம் இல்ல இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் இப்போ மறுபடியும் என்ன பாருங்க இங்க 0 இப்போ நம்ம எப்பவுமே சிந்தட்டிக் டிவிஷன்ல 0 ஆட் பண்ணி 5 எழுதிக்குவோம் 5 * 2 10 சரியா அப்ப இத ஆட் பண்ணா 1 1 * 2 2 ஆட் பண்ணா 2 2 * 2 4 ரிமைண்டர் 0 இப்போ 0 ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் இந்த x = 2 அதாவது p = 2 is one factor one of the root இத மாதிரி என்ன பண்ணுவோம் 5p² + p + 2 ன்னு எழுதுவோம் = 0 இங்க என்ன நடக்குது பாருங்க இது என்னது del கண்டுபிடிங்க டிஸ்கிரிமினன்ட் 1 - 4ac சரியா 4 * 5 20 20 * 2 40 என்னது -39 வருது அப்ப less than 0 அப்ப என்ன p is imaginary root அப்போ நமக்கு p = 2ங்கற ஒரே ஒரு ரூட் இருக்கு ஒரு வகையில இந்த மெத்தட் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் என்ன காரணம் சொல்லுங்க குழப்பங்கள்லாம் இல்ல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ரூட் எல்லாம் வந்து நமக்கு குழப்பவே இல்ல
ஸ்ட்ரைட்டாக நம்ம சொல்லிடலாம் p equal to 2 தான் ரைட் ஆன்சர். இதெல்லாம் வந்து இமேஜினரி ரூட்ஸாக வருது, அதனால p ஒரே ஒரு ரூட் தான் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிச்சா கரெக்டாக ப்ராப்ளமே இல்லை -1 வரும். அப்புறம் 2p 3p கண்டுபிடிச்சா 4,6 வரும். ரொம்ப சிம்பிளி -1, 4,6ன்னு சம முடிச்சிடலாம் இந்த மெத்தடில் போனால். ஆனால் புக் பேக்கில் என்ன சொல்கிறாங்க பாருங்க, இந்த மாதிரி முடிச்சிடக்கூடாதுன்னு என்ன கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸ்ட்ரா ரூட்டை கொடுத்துருக்காங்க. சரியா, வி ஹேவ் டு நோ என்ன நடக்குது உள்ள அப்படின்னு அனலைஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சரி, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் எங்க, அதை நம்ம யோசிச்சோமா? ஏன் இப்படி ஒவ்வொரு ரூட்ல கூட வேற வேற காரணம் ஆன்சர் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா இந்த தான் காரணம். இந்த 4,1 -1 ப்ராப்ளமே இல்லை. இந்த 4,6ங்கிற ரூட்டை ஸ்ட்ரைட்டா 4,6ன்னு சொல்லியிருந்தா நிறைய பாசிபிலிட்டிக்கு வாய்ப்பே இல்லை. பட் அவங்க என்ன சொல்றாங்க, 4ஐ 6ஐ டிவைட் பண்ணி ரேஷியோ 2:3 கொடுத்தாங்க. சரியா, ஆனா இந்த ரேஷியோ 2:3 கொடுத்ததுல தான் இவ்வளோ காம்பினேஷன் வரதுக்கு வாய்ப்பு வந்துருச்சு. இந்த 2:3 வரும்போது இந்த காமன் கேன்சல்டு வேல்யூ இங்க 2ன்னு தெரியும், பட் ரிவர்ஸ்ல வரும்போது 2 வச்சு யார் பண்ணுவா, எதால பண்ணாங்கன்னு யாருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அப்போ அதைத்தான் நான் p இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். சரியா, அப்போ அங்க நான் 2p/3p அப்படின்னு நம்ம போட்டதுனால என்னாச்சு, இந்த p வந்து வேற வேற ரூட்ல போகும்போது வேற வேற ஆன்சர் காம்பினேஷன் உருவாக்குது. சரியா, அப்போ ஒரு விஷயம் வந்து கான்கிரீட்டா கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை 4/6ன்னு, அதை ரேஷியோ ஃபார்ம்ல போகும்போது அதை திரும்ப ரிட்டர்ன் வரும்போது இந்த பியோட வேல்யூ 2வே நம்ம கிடைச்சிச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. 2 கேன்சல் பண்ணா கரெக்டா இந்த 2 1ல வந்து பாருங்க, அந்த 2வே போடும்போது நம்ம ஒரிஜினல் ஆன்சருக்கு போயிடுறோம். பட் அதை தவிர பிக்கு வேற எக்ஸஸ் ரூட்ஸ் வரும்போது என்ன ஆயிடுது, நிறைய புது ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கு. சரியா, ஸோ அதனால தான் நமக்கு நிறைய ரூட்ஸ் நிறைய ரிசல்ட் வந்துகிட்டே இருந்து. பட் ஸ்டில் ஃபண்டமெண்டல் தியரம் படி என்ன 3 ரூட்டு தான் இருக்கும். அந்த 3 ரூட் என்ன -1 4 6 தான். மற்றதெல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஈக்குவேஷனே சாட்டிஸ்ஃபை பண்ணாது, ஈக்குவல் டு 0 வராது. வரலைன்னா அப்புறம் அது ரூட்டே கிடையாது. சரியா, ஸோ அதனால ஃபண்டமெண்டல் தியரம் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். சரியா, கரெக்டாக ப்ரூவ் பண்ணுது. ரைட், ஸோ முடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.